friends, welcome to Ramy's vlog. நாம் இன்னைக்கு இந்த வீடியோல கொடைக்கானல் vlog தான் பார்க்க போறோம். நாங்க ஒரு 2 days வந்து பாத்தீங்கன்னா கொடைக்கானல் ட்ரிப் போயிருந்தோம். சோ அந்த vlog தான் இங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாங்க வந்து காலையிலே வந்து கிளம்பியாச்சு. ஒரு டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு காலையில பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு 11 o'clock மேல தான் ஸ்டார்ட் பண்ணோம். சோ ஃபுல்லா வந்து பேக்கிங்ல போயிட்டு இருக்கு. ஏன்னா வந்து ஒரு ஹோல் ஃபேமிலியும் போறோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 13 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ வந்து எல்லாரும் சேர்ந்து தான் போகிறோம். ஸோ இந்த காரில் வந்து நாங்கள் இருக்கோம். இன்னொரு காரில் பார்த்தீங்கன்னா முன்னாடி போயிட்டுருக்கு. அந்த காரில் மீதி பேர் இருந்தாங்க. ஸோ ட்ரிப் போகும்போது நம்ம வந்து எப்போயும் வந்து கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு போவோம். ஸோ போகிற வழியில் இந்த கோயில் வந்து இருக்குது. ஸோ இது வந்து இந்த கோயில் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான கோயில். இந்த தேனி கோடாங்கப்பட்டி சைடில் இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும். இது தீர்த்த தொட்டி முருகன் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு இந்த தீர்த்த தொட்டின்னு சொல்கிறாங்கன்னா, இங்கே வந்து ஒரு தொட்டி மாதிரி இருக்கும். அங்கேருந்து தீர்த்தம் தண்ணி தான் வரும். ஸோ அது வந்து ரொம்ப வந்து ஸ்பெஷலான வாட்டர், ரொம்ப வந்து ஹோலி வாட்டர் அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த தீர்த்தம் வந்து எல்லா நாளுமே உங்களுக்கு வந்துட்டே தான் இருக்கும். எவ்வளோ தண்ணி வறண்டு போனாலும், எவ்வளோ மோசமான ஒரு வறண்ட சூழ்நிலை வந்தாலும் உங்களுக்கு தண்ணி வர்றது மட்டும் நிற்கவே நிற்காது. ஸோ அந்த இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த தீர்த்த தொட்டி. இதில் வந்து சப்த கன்னிகளோட இந்த முருகன் வந்து இங்கே இருப்பார். ஸோ இந்த தொட்டியில் வந்து தண்ணி வந்து குறையவே குறையாது. எவ்வளோ வெயில் அடித்தாலும் இந்த தண்ணி வந்து குறையாது. ஸோ அதனால தான் இந்த வந்து ரொம்ப ஃபேமஸான தீர்த்த தொட்டி முருகன் கோயில்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் அங்கே போயிட்டு காலெல்லாம் வந்து நினச்சிட்டு அப்புறம் வந்து கோயிலுக்குள்ளே போனோம். கோயிலில் வந்து அவ்வளோ இது கேமரா, செல்ஃபோன் இதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நாங்கள் அதெல்லாம் அந்த வீடியோலாம் எடுக்கலை. நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கோடை ரோடு, அந்த கொடைக்கானல் போகிற ரோடு தான். அந்த ரோடு ஃபுல்லாகவே உங்களுக்கு இளநீ இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு இளநியோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து இங்கே இளநீ வாங்கி குடிச்சிட்டு தான் வந்து அப்படியே வந்து மலைவில் வந்து ஏற ஆரம்பிப்பாங்க. ரம்யா இன்னைக்கு தான் வேலை செய்யுது போல. இன்னைக்கு தான் நல்லா இருக்கு. ஆமா, கொஞ்சம் அந்த அந்த மலை தானே நேரா தெரியுற மலை தானே. ஸோ நாங்கள் ஹில் வந்து ஏறியாச்சு. இந்த ஹில்லை மேலே போகிறதுக்கு எப்படி ஒரு மினிமம் வந்து உங்களுக்கு 1 hour கிட்டையாவது ஆகும். இது கொடைக்கானல் ஊட்டியை விட கொஞ்சம் இதில் வந்து பெண்டு அந்த இதெல்லாம் வந்து கம்மி தான். ஊட்டி தான் உங்களுக்கு ரொம்ப ஸோ கொஞ்சம் தூரம் போனோன்னா உங்களுக்கு வந்து ஒரு வியூ பாயிண்ட் கிடைக்கும். அங்கே இருந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரே ஒரு டீ கடை மட்டும் இருக்கும். ஒரு கடையோ 2 கடையோ இருக்கும். ஸோ அங்கே நம்ம போய் வந்து காஃபியோ ஸ்நாக்ஸ், ரொம்பலாம் ஸ்நாக்ஸ் இருக்காது, கொஞ்சமாக தான் ஸ்நாக்ஸ் வச்சுருப்பாங்க. நம்ம ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி தான் இங்கே. ஸோ இங்கே நின்று நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து மேலே ஏறிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது உங்களுக்கு சில்வர் ஃபால்ஸ் தான். ஸோ ஆனால் கூட்டம் ரொம்ப பயங்கரமாக இருந்தது. ஏன்னா வந்து நாங்கள் கிறிஸ்மஸ் அந்த ஹாலிடேயில் தான் வந்தோம். ஸோ அதனால் அந்த கிறிஸ்மஸ் ஹாலிடேனால பயங்கரமான ரஷ்ஷு. உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கக்கூட இடம் இல்லை. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு காரை பார்க் பண்ணிட்டு என்ன பண்ணோன்னா சாப்பிட்டோம். ஏன்னா வந்து செம்மையான பசி. காலையில் சாப்பிட்டு இவ்வளோ நேரம் வந்து நம்ம அப்படியே வந்து ஹில்ஸில் ஏறுறதுனால எல்லாத்துக்கும் பயங்கரமான பசி. இந்த ஹில் ஸ்டேஷனில் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிரெட் ஆம்லேட் இதெல்லாம் வந்து மேகி இதெல்லாம் வந்து ஏன்னா சூடாக சாப்பிட்டா அது நல்லா இருக்கும்னால எல்லாரும் அதை தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ நாங்களும் பிரெட் ஆம்லேட் அப்படின்றது நிறைய சாப்பிட்டோம். பாருங்கள், நீங்களே கூட்டத்தை பாருங்கள். ஸோ ரொம்ப நிறைய கூட்டம் இருந்தது. நாங்கள் ஒரு ஃபோட்டோ வந்து தனியாக நின்று எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ நாங்கள் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பிட்டோம். ஏன்னா வந்து நாங்கள் ரூமுக்கு போயிட்டு அந்த செக்இன் பண்ணிவிட்டு அந்த பேக்கெல்லாம் வச்சுட்டு திரும்ப வரலாம். ஸோ அதனால தான் வந்து நாங்கள் வந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு திரும்ப கிளம்பிட்டோம்.
ஸோ நாங்கள் வந்து ரூமுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். நாங்கள் ஒரு ஹவுஸ் மாதிரி தான் வந்து எடுத்திருந்தோம். அது வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 பெட்ரூம்ஸு வித் டாய்லெட்டை வந்து அட்டாச்சு டாய்லெட் இந்த மாதிரி வந்து இருக்கும். அட்டாச்சு ரூம், அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு ஹவுஸ் தான், ஒரு வீடு தான் எடுத்திருந்தோம். ஏன்னா வந்து நிறைய பேர் இருக்கனால வீடு எடுத்தால் ரொம்ப ஜாலியாக இருக்குன்னு நாங்கள் வீடு தான் வந்து புக் பண்ணியிருந்தோம். இந்த ஏரியா ஃபுல்லாக இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா வீடு தான். ஸோ முன்னாடி ஒரு ஹால், ஒரு டிவி, 2 சோஃபா போட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து கிச்சன் இருந்தது, ஃப்ரிட்ஜ் இருந்தது. அப்புறம் வந்து கொஞ்சம் டைனிங் டேபிள், ஒரு 4 சேர் இருக்கிற மாதிரி டைனிங் டேபிள், ரொம்ப கொஞ்சம் ஸ்பேஸியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே ஒரு பெட்ரூம் இருந்தது. அதே போல் மேலே வந்து 2 பெட்ரூம், பால்கனி இந்த மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நல்ல பெரிய பெட்டு. அப்புறம் வந்து கபோர்டும் பார்த்திங்கன்னா நல்ல நிறைய ஸ்பேஸ் இருக்கிற மாதிரியான கபோர்ட்ஸு. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாகவே இருந்தது. பாத்ரூம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக இருந்தது. அப்புறம் வந்து எல்லா பாத்ரூம்லையும் ஹீட்டரும் இருந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு இது ஒரு ஆஃப் சீசனே சொல்லலாம். ஏன்னா வந்து டிசம்பர் மாதம் பயங்கர நார்மலாகவே குளிராக இருக்கும். அது கொடைக்கானல்லாம் வரும்போது பயங்கரமான குளிராக இருந்தது. அந்த சில்னஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைல்ஸில் அப்படியே அந்த சில்னஸ் வந்து ஏறிச்சு. ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே வந்து செப்பல் தான் போட்டிருந்தோம் அந்த ஹவுஸ்குள்ளே. ஏன்னா வந்து பயங்கரமான சில்னஸ் இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூம், இங்கேயே வந்து அட்டாச் பாத்ரூம், அதுக்கப்புறம் இன்னொரு ரூம் இருந்தது. ஸோ எல்லாம் வந்தோடனே வந்து ரிலாக்ஸ் ஆகிட்டு இருந்தாங்க. இது ஒரு சின்ன பால்கனி மாதிரி இருந்தது. இப்போ பார்க்க வந்து அவ்வளோவா வந்து என்ன நார்மலாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே மிஸ்டோட சூப்பராக இருந்தது. இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா ஹவுஸ் தான். இந்த ஆப்போசிட்டில் தெரிகிற இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு ஹவுஸ் தான். ஆனால் உள்ளே வந்து ஒரு 4 to 5 ரூமாவது அங்கே இருக்கும். ஏன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப பெரிய ஹவுஸாக இருந்தது. ஸோ அங்கேயும் வந்து ஆட்கள் இருந்தாங்க. ஸோ ஏன்னா கிறிஸ்மஸ் டைமு, லீவ் டைம்னால மோஸ்ட்லி எல்லா ஹவுஸும் வந்து ஃபுல்லாக இருந்தது. ஸோ நாங்கள் லக்கேஜில் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து லேக்குக்கு தான் வந்தோம். ஏன்னா லேக் வந்து போட் ரைடு போகலாம் அப்படின்னு. ஏன்னா வந்து ரொம்ப லேட் ஆச்சுன்னா உங்களுக்கு போட் ரைட் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒரு 5 மணி மேலேனா, ஒரு 6 o'clock மேலே வந்து உங்களுக்கு போட் ரைட் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து அந்த பனி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இங்கே தான் கொஞ்சமாக சில்னஸ் இருக்குது. ஆனால் பகல் டைமில் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா சில்னஸ் வந்து தெரியலை. வெயில் இருக்கிற இடத்துல போனால் உங்களுக்கு அவ்வளோ சில்னஸ் தெரியல. ஆனால் வெயில் இல்லாத இடத்துல போனால் கொஞ்சம் சில்னஸ் வந்து தெரிஞ்சது. ரொம்பவே சில்லாக இருந்தது. ஸோ நிறைய கடைகள் வந்து அந்த லேக் ரைட் போகிறதுக்கு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணாங்க. ஏன்னா ரொம்ப க்ரௌடாக இருந்ததுனால ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். ஸோ நிறைய ஓகே ஷாப்பிங்லாம் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கலான்னு வந்தோம். இந்த கடை வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இதில் இருந்த எல்லா பொருளும் வந்து சூப்பராக வச்சுருந்தாங்க. ஆனால் நார்மலாக நமக்கு வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் வந்தோன்னா நார்மலாக மற்ற இடத்துல இருக்கிற ரேட்டை விட அவங்களோட ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதனால் வந்து ஷாப்பிங் பண்ணுற அந்த ஐடியாவே இல்லை. சும்மா வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்சம் யூனிக்கான ஐட்டம்ஸ் வந்து நிறையா வச்சுருந்தாங்க. இங்கே இந்த மாதிரி சாக்லேட்ஸ் வந்து இந்த ஹில் ஸ்டேஷன்ஸில் நிறைய வந்து உங்களுக்கு கிடைக்கும். இங்கே வந்து நாங்கள் புளிப்பு சாக்லேட் ஒன்று வாங்கினோம். அது ரொம்ப நல்லா இருந்தது. புளிப்பும் சுகரும் மிக்ஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவரில் இருந்தது அந்த சாக்லேட். ஸோ கொஞ்ச நேரம் வந்து ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு தான் வந்து நாங்கள் வந்து போட் ரைடுக்கு வந்து டிக்கெட் வாங்கினோம். பாருங்கள் எவ்வளோ க்ரௌடாக இருக்குன்னு. அந்த போட்டே வந்து அந்த ஃபுல்லாக அந்த லேக்கே பார்த்திங்கன்னா நல்லா வந்து நிரம்பி வழிஞ்சுது. அந்த மாதிரி அளவு நிறைய கூட்டமாக இருந்தது. ஸோ நாங்கள் வந்து 4 சீட்டர் தான் எடுத்தோம். ரசிகலினோடு
ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்தது. அந்த குளிர் அப்புறம் வந்து வெயில் ரெண்டுமே மிக்ஸ் ஆகி ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்காக இருந்தது அது அந்த லேக்கில் வந்து போகும்போது. ஒரு ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணேன். ஆனால் வெயில் வந்து பயங்கரமாக அடிச்சதுனா ஒரு ஃபோட்டோ வந்து எடுக்கவே முடியல. அதான் அந்த பக்கம் இந்த பக்கம்னு வச்சு பார்க்குறேன். ஸோ நாங்கள் லேக் ரைடு முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். பாத்தீங்கன்னா ரம்மி விளையாடுறோம். நானும் வந்து உட்காந்துருக்கேன். எனக்கு வந்து ரம்மியே விளையாட தெரியாது. ஆனா நானும் எனக்கு வந்து எங்க அண்ணா வந்து ஹெல்ப் பண்ணாங்க ரம்மி விளையாடுறதுக்கு. எனக்கு வந்து இந்த மங்காத்தான்னு சொல்லுவாங்க அந்த கேம் வந்து எனக்கு தெரியும். இந்த ரம்மி வந்து எனக்கு ரம்மி சேர்க்கறது எனக்கு தெரியாது. ஸோ எல்லாரும் வந்து ஜாலியா வந்து கையை காசு வச்சு ரம்மி எல்லாம் விளையாடும். ஸோ அந்த நைட் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. ஸோ நிறைய ஆட்களோட நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸோட வரும்போது அதுவும் ரொம்ப சூப்பரா இருக்கும், ஜாலியா இருக்கும். ஸோ எங்களோட ஃபர்ஸ்ட் டே வந்து இன் கொடைக்கானல் இப்படி தான் போச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே வீடியோ வந்து அடுத்த வீடியோவாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.